வழியில் உபரியான வணக்கங்கள் புரிவது கடமையான வணக்கங்களில் ஏற்படும் குறைகளை ஈடு செய்வதாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக ஓர் அடியான் மறுமையில் முதலில் தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படுவான். அவனது தொழுகை நிறைவானதாக காணப்பட்டால் அவனது தொழுகை நிறைவானது என்று எழுதப்படும். அவனது தொழுகையில் குறை இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி, என்னுடைய அடியானுக்கு உபரியான வணக்கங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து அவனுடைய கடமையான தொழுகையில் குறைவானதை நிறைவேற்றுங்கள், பிறகு ஜகாத்தை பாருங்கள், மற்ற வணக்கங்களையும் இதே கணக்கில் அடிப்படையில் பார்த்து நிறைவாக்குங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிவிப்பவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் தாரிக்மி 1395. கடமையான வணக்கங்களில் ஏற்படும் குறைகளை உபரியான வணக்கங்கள் நீக்கி விடுவதுடன் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தியவையாகவும் அமைந்துள்ளது. எனவே கடமையான வணக்கத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடாமல் உபரியான வணக்கங்களையும் நிறைவேற்றி அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.